ஒரு மீனவன் ஒரு நாள் ரொம்ப அரிதான ஒரு மீனை பிடிக்கிறான். அதை கொண்டு நேரா ராஜா கிட்ட கொடுத்துட்டு, மன்னா இது கிடைப்பதற்கு அரிய மீன், அதனால அதை நீங்க வாங்குறது தான் பொருத்தமா இருக்கும்னு சொல்றான். ராஜாவும் சந்தோஷம் அடைஞ்சு அவனுக்கு 5000 பொற்காசுகள் கொடுக்கறாரு. ஆனா மகாராணிக்கு இது பிடிக்கல. ஒரு அற்ப மீனுக்காக இவ்வளவு பணமா, அதை திரும்பி வாங்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா முடிந்த வியாபாரத்தை மாத்த முடியாது, அதனால என்னால திரும்ப பணத்தை வாங்க முடியாதுன்னு ராஜா மறுத்துடுறாரு. சரி மன்னா, அவனை கூப்பிடுங்க. இந்த மீன் ஆணா பெண்ணான்னு கேளுங்க. ஆண் மீனுன்னு சொன்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும் அப்படின்னும், பெண் மீன் தான் சொன்னா எனக்கு ஆண் மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை திரும்ப கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்குங்கன்னு சொல்றாங்க மகாராணி. மீனவன் திரும்பி அழைக்கப்பட்டான். கேள்விய மகாராணி தான் கேக்குறாங்க. அவன் உஷாரா பதில் சொல்றான். இது ஆணுமில்ல பெண்ணுமில்ல ராணி, இரண்டின் குணங்களை கொண்ட அதிசய மீனு, அதனாலதான் நான் அதை மகாராஜாக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு. இந்த பதில கேட்டதும் மகாராஜா இன்னும் சந்தோஷம் அடைஞ்சு மேலும் 5000 பொற்காசுகளை கொடுக்கறாரு. அதுல இருந்த ஒரு காசு தரையில விழுந்து ஓடியது. மீனவன் ஓடி போய் அதை தேடி எடுக்கிறான். இத பார்த்ததும் மகாராணிக்கு இன்னும் கோபம் தலை உச்சிக்கு போயிடுது. இவன் பேராசைக்கார மன்னா, விழுந்த காசை யாராச்சும் எடுக்கட்டும் அப்படின்னு விடுறானா பாருங்க, தேடி எடுக்கிறான் அப்படின்னு கோவமா மன்னரை பார்த்து சொல்றாங்க. இவன் நிதானமா மகாராணிய பார்த்து, மகாராணி நான் பேராசையில அதை எடுக்கல, அந்த நாணயத்துல ராஜாவோட உருவம் இருக்கே இல்லையா, யாராவது தெரியாம அதை மிதிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதனால மகாராஜா இன்னும் சந்தோஷம் அடைஞ்சு மேலும் 5000 பொற்காசுகளை கொடுக்கறாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பணம் இருந்தா மட்டும் போதாது, அறிவும் சமயோஜிதமான பேச்சும் இருந்தாதான் ஒரு மனிதன் உயர முடியும். சரியான நேரத்தில் சரியான வார்த்தை பேச தெரிந்தவன் கஷ்டத்தையும் கூட வாய்ப்பாக மாற்றிக்கொள்வான்.